என்னதான் டெல்லி வந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வர்றது சைடிஸ் அது தக்காளி தொக்கு தாங்க மனசுக்குள்ள வந்து வரும். அப்படிதாங்க எனக்கும் இன்னைக்கு சரி தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செய்யவே தோணும். ஏன்னா தக்காளி தொக்குக்கு அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி ஒரு சூப்பர் சிம்பிள் ரெசிபியான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு ஓட்டிடுவோம். சூப்பரா இருக்கும் இல்லையா? வாங்க அது எப்படி நான் என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா பண்ணுவேன்னு சொல்றேன். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகும் சோம்பு பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பூண்டும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை எல்லாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் உப்பும் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சத்தூளும் வெறும் மிளகாய் தூளும் போட்டு சுருள சுருள வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் தண்ணியும் உப்பும் போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி ஊத்தாம அப்படியே கெட்டியா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அவ்வளவுதான். ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு இருக்கேங்க. டெல்லிக்கு வந்து என்ன பண்ணணும் இல்லையோ கொஞ்சம் வந்து சப்பாத்தி போட கத்திருக்கேன். அதுக்கு ரொம்ப சூப்பர்னா சொல்றது லைட்டா போட கத்திருக்கேன். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு தக்காளி தூக்க இறக்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தி எல்லாம் ரேப் பண்ணி வச்சு பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.